ஹலோ எவ்ரிவன், டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்ல யூனிட் 4 ஓட 4வது லெக்சர். இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னா அசிங்க்ரனஸ் செக் பாயிண்டிங்க்கு அல்காரிதம் பார்க்க போறோம். இது வந்து ஜுவாங் வெங்கடேசன் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங் அல்காரிதம் பார்த்தோம். அப்போ ஒன்னு சொன்னேன், கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங்கும் சிங்க்ரனஸ் செக் பாயிண்டிங்கும் ஒன்னுன்னு சொன்னேன். அதே மாதிரிதான் இங்க அசிங்க்ரனஸ் செக் பாயிண்டிங்கும் அன்கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங்கும் ஒரே கான்செப்ட் தான். ஆனா என்ன, நம்ம அன்கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங்க்கு எந்த அல்காரிதமும் இன்னும் பார்க்கல. சோ அதுக்கு தான் இந்த அல்காரிதம் ஜுவாங் வெங்கடேசன் அல்காரிதம். சோ இதுல ஃபர்ஸ்ட் செக் பாயிண்டிங் என்னன்னு பார்ப்போம். டெஃபினேஷன் எழுதிக்கோங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். செக் பாயிண்டிங் இன்வால்வ்ஸ் கிரியேட்டிங் a snapshot or copy of the current state of a system or a process at a particular time. ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம சிஸ்டமோட ஸ்டேட் என்னவா இருக்கு அப்படிங்கிறத காப்பி பண்ணி வச்சுப்போம். ஸோ தட் we could restore the system back to a consistent state in case of any failure. எதுக்கு காப்பி பண்ணி வைக்கும்? ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணணும், அதுக்காக தான் காப்பி பண்ணி வச்சுக்கிறோம். When the system is check pointed, the state of the entire system is saved to non-volatile storage. ஸோ ஒரு சிஸ்டம் செக் பாயிண்ட் பண்றப்ப நம்ம என்டையர் சிஸ்டமோட ஸ்டேட் எல்லாமே ஒரு ஸ்டோரேஜ்ல சேவ் பண்ணி வச்சுப்போம். இதான் செக் பாயிண்டிங். நெக்ஸ்ட் வந்து அன்கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங். ஸோ அன்கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங்னா என்னன்னு பார்த்தோம். சிஸ்டம்ல நிறைய ப்ராசஸ் இருக்கும், ஒவ்வொரு ப்ராசஸும் தன்னோட இஷ்டத்துக்கு செக் பாயிண்ட் கிரியேட் பண்ணிக்கும். அதான் அன்கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங். ஸோ ஈச் ப்ராசஸ் ஹேஸ் அட்டானமி இன் டிசைடிங் வென் டு டேக் செக் பாயிண்ட்ஸ். ஸோ எப்ப செக் பாயிண்ட் எடுக்கணுங்கிறத தானே முடிவு பண்ணிக்கும் ஒவ்வொரு ப்ராசஸும். இட் அலோஸ் ஈச் ப்ராசஸ் டு டேக் செக் பாயிண்ட்ஸ் இண்டிபெண்டன்ட்லி வித்தவுட் கோஆர்டினேட்டிங் வித் அதர் ப்ராசஸ். ஸோ வேற எந்த ப்ராசஸுமே கேட்காம தானாவே செக் பாயிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான டிராபேக் என்னதுன்னா, டாமினோ எஃபெக்ட் மே அக்கர் டூரிங் ரிகவரி. ஸோ நம்ம ரிகவரி பண்றப்ப டாமினோ எஃபெக்ட் நடக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த டாமினோ எஃபெக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இருந்தாலும் இந்த டாமினோ எஃபெக்ட் வச்சுதான் இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகுது. ஸோ டாமினோ எஃபெக்ட் என்னன்னு இன்னொருக்கா பார்த்துருவோம். ஒரு 2 ப்ராசஸ் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் இப்படி சென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு இந்த ப்ராசஸ்ல இங்க ஒரு செக் பாயிண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம், இந்த ப்ராசஸ்க்கு இங்க ஒரு செக் பாயிண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்கக்குள்ள சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ ஃபெயிலியர் ஆனா எப்படி ரிகவர் பண்ணோம்? லாஸ்டா சேவ் பண்ண செக் பாயிண்ட் வரைக்கும் ரிகவர் பண்ணிடும். ஸோ இங்க போயிடும். இந்த ப்ராசஸ்க்கு ஒண்ணுமே இல்லை, இந்த செக் பாயிண்ட் வரைக்கும் இருக்கு. ஸோ இப்படி இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த சென்ட் ப்ராசஸ் லாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ சென்ட் ப்ராசஸ் நடக்கவே இல்லை இன்னும், ஏன்னா ரிகவர் ஆயிடுச்சு. ஸோ சென்ட் ப்ராசஸ் நடக்கவே இல்லை, ஆனா இங்க ரிசீவ் ப்ராசஸ் நடந்துருச்சு. ஸோ ஒரு மெசேஜ் சென்டே ஆகல, ஆனா ரிசீவ் ஆயிடுச்சு. இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்னு அர்த்தம். ஸோ ஒரு ப்ராசஸோட ஃபெயிலியர் இன்னொரு ப்ராசஸையும் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் கூட்டு வர்றதுனால அதை டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த மெசேஜ் இருக்கு இல்லையா, சென்டே இல்லாம ரிசீவ் ஆன மெசேஜுக்கு பேரு ஆர்ஃபன் மெசேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ஃபன் மெசேஜ் இல்லாம பாத்துக்கிட்டோம்னா டாமினோ எஃபெக்ட் நடக்காது. ஸோ இந்த ஆர்ஃபன் மெசேஜை எப்படி குறைக்கலாம், எப்படி இல்லாம ஆக்குறது, எப்படி அவாய்ட் பண்றதுங்கிறதான் இந்த ஜுவாங் வெங்கடேசன் அல்காரிதம்ல சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. சின்ஸ் நோ கோஆர்டினேஷன் இன் டேக்கிங் செக் பாயிண்ட்ஸ், சம் ப்ராசஸ் மே டேக் யூஸ்லெஸ் செக் பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு கோஆர்டினேஷனே இல்லாதனால இஷ்டத்துக்கு செக் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும், அதனால நிறைய யூஸ்லெஸ் செக் பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த அல்காரிதம்ல என்னென்ன டேட்டா செக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்ட் ஐ டு ஜே பிராக்கெட்ல சிஐன்னு போட்டுருக்கோம். சிஐனா வேற ஒன்றும் செக் பாயிண்ட். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட செக் பாயிண்ட் வரைக்கும் ப்ராசஸ் ஐல இருந்து ப்ராசஸ் ஜேக்கு எத்தனை மெசேஜ் சென்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத இந்த சென்ட்ங்கிற வேரியபிள ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ பாருங்க, ரெப்ரசன்ட்ஸ் நம்பர் ஆஃப் மெசேஜஸ் சென்ட் பை ப்ராசஸ் பிஐ டு ப்ராசஸ் பிஜே அன்டில் த செக் பாயிண்ட். சிஐங்கிற செக் பாயிண்ட் வரைக்கும் ப்ராசஸ் ஐல இருந்து ப்ராசஸ் ஜேக்கு எத்தனை மெசேஜ் சென்ட் ஆயிருக்கோ அதை சென்ட் இந்த வேரியபிள ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அதே மாதிரி ரிசீவ்னு ஒரு வேரியபிள் இருக்கு. ஸோ ஐல இருந்து ஜேக்கு எத்தனை மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கோ, செக் பாயிண்ட் வரைக்கும் எத்தனை மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கோ அதை ரிசீவ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ரெப்ரசன்ட்ஸ் நம்பர் ஆஃப் மெசேஜஸ் சென்ட் பை ப்ராசஸ் பிஐ டு ப்ராசஸ் பிஜே அன்டில் த செக் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்படி 2 டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றாங்க. எதுக்கு யூஸ் பண்றாங்கிறது அல்காரிதம்ல பார்ப்போம். அது டைப்ஸ் ஆஃப் லாக் ஸ்டோரேஜ். 2 லாக் ஸ்டோரேஜ் இருக்கு. வாலடைல் லாக். வாலடைல் லாக்னா ஷார்ட் டைம் டு அசஸ். இந்த ஸ்டோரேஜ் வந்து ஈஸியா அசஸ் பண்ணிக்கலாம், ஆனா பட் லாஸ்ட் இஃப் ப்ராசஸர் கிராஷ். ஸோ ப்ராசஸர் வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டோரேஜ் வந்து லாஸ் ஆயிரும். இதுதான் வாலடைல் லாக். ஆனா ஈஸியா கம்மியான டைம்ல அசஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டோரேஜ் வந்து ஸ்டேபிள் லாக்னு இருக்கு. லாங்கர் டைம் டு அசஸ் பட் ரிமைன் ஸ்டேபிள். ஸோ அசஸ் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இது 2 லாக் ஸ்டோரேஜ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இப்ப அல்காரிதம் பார்ப்போம். ஜுவாங் வெங்கடேசன் அல்காரிதம்.
The algorithm is based on asynchronous checkpointing. So நமக்கு தெரிஞ்சதுதான். During the recovery, we need to find the consistent set of checkpoints to which the system can be restored. So நம்ம இந்த recovery பண்றப்ப, so இந்த algorithm பொறுத்த வரைக்கும் செக் பாயிண்டிங் கிடையாது. ஏன் செக் பாயிண்டிங் கிடையாதுன்னா இது வந்து அன்கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங். ஸோ அன்கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங் என்னவோ அதோட இஷ்டத்துக்கு நிறைய செக் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு எந்த அல்காரிதம் கிடையாது. ஸோ ரிகவரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத கான்செப்ட். ஸோ அதோட இஷ்டத்துக்கு நிறைய செக் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்றதுனால இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 ப்ராசஸ் இருக்கு. இங்க ஒரு செக் பாயிண்ட், இங்க ஒரு செக் பாயிண்ட், இங்க ஒரு செக் பாயிண்ட். ஸோ இங்க இப்படி இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த செட் ஆஃப் செக் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம ரீஸ்டோர் பண்ணோம்னா நம்மளோட சிஸ்டம் கன்சிஸ்டண்டா இருக்கும்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல இதை சூஸ் பண்றோம், இதை சூஸ் பண்றோம், இதை சூஸ் பண்றோம், கன்சிஸ்டண்டா இருக்குமா? ஸோ இத மாதிரி எந்த செட்டை சூஸ் பண்ணோம்னா கன்சிஸ்டண்டா இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அதான் ரெண்டாவது பாயிண்ட்ல சொல்லிருக்காங்க. டூரிங் த ரிகவரி we need to find the consistent set of checkpoints to which the system can be restored. In this recovery algorithm, each process keeps track of both the number of messages sent to and received from other process. So எத்தனை மெசேஜ் சென்ட் பண்ணுதுங்கறையும் எத்தனை மெசேஜ் ரிசீவ் பண்ணுதுங்கறையும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. எதுக்கு ஸ்டோர் பண்றாங்கன்னா பாருங்க, this algorithm avoids the existence of orphan message. இந்த அல்காரிதம்ல நம்மளோட மெயின் கான்செப்ட் என்னது? ஆர்ஃபன் மெசேஜ் வர்றதை தவிர்க்கணும். அதான் மெயின் கான்செப்ட். Several iterations of rollback by process are involved in this recovery. ஸோ இந்த ரிகவரியில ஒவ்வொருக்காவும் ரோல் பேக் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். ஸோ அது என்னன்னு பார்ப்போம் டீட்டெயிலா. இப்போ இந்த ஸ்லைட்ல தான் உங்களுக்கு நல்லா புரியும், கவனிங்க. When a process PI rollbacks, it is necessary for all other processes to find if any message sent by the rollback process has become an orphan message. அதாவது வேற ஒன்றும் இல்லை, இப்போ PIன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு, PJன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ்ல நம்ம சொன்ன மாதிரி ஒரு மெசேஜ் சென்ட் பண்றாங்க. இதோட செக் பாயிண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதோட செக் பாயிண்ட் இங்கக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ இங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இது எங்க ஆகும்? ரோல் பேக் எங்க ஆகும்? இந்த செக் பாயிண்ட்டுக்கு ரோல் பேக் ஆகும். ஸோ இப்படி ரோல் பேக் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா மீதி இருக்க ப்ராசஸ் எல்லாமே இப்போ பிஜேங்கிற ப்ராசஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அந்த ரோல் பேக் ஆனதுனால எனக்கு ஏதாவது ஒரு ஆர்ஃபன் மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்க ரோல் பேக் ஆனதுனால நமக்கு ஒரு ஆர்ஃபன் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம டயக்ராம் வச்சு பார்த்துலாம். ஆனா இந்த அல்காரிதம்ல எப்படி செக் பண்றாங்க அப்படின்னா அதான் அடுத்ததுல கொடுத்துருக்காங்க. ஆர்ஃபன் மெசேஜஸ் ஆர் டிஸ்கவர்ட் இஃப் த நம்பர் ஆஃப் மெசேஜஸ் ரிசீவ்டு பை ப்ராசஸ் ஜே ஃப்ரம் த ப்ராசஸ் ஐ. ஸோ அதாவது ஜேல இருந்து ஐல இருந்து எத்தனை மெசேஜ் ஜேக்கு வந்திருக்குன்னு ஒரு இதுல கண்டக்ட் பண்றோம். அது என்ன? ரிசீவ்டு. ஸோ இப்ப ரிசீவ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரிசீவ் வந்து இங்க எவ்வளவு இருக்கு? நம்ம ஐங்கிற ப்ராசஸ்ல இருந்து எத்தனை மெசேஜ் ரிசீவ் பண்ணியிருக்கோம்? இங்க ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசீவ்டு வந்து 1 இஸ் கிரேட்டர் than the number of messages sent by process I to process J. ஸோ ப்ராசஸ் ஐயை பொறுத்த வரைக்கும் ஜேக்கு எத்தனை மெசேஜ் சென்ட் பண்ணிருக்கு? இன்னும் ஒரு மெசேஜ் கூட சென்ட் பண்ணல, ஏன்னா இதான் செக் பாயிண்டிங். ஸோ இன்னும் ஒரு மெசேஜ் கூட சென்ட் பண்ணல. சென்ட் வந்து எவ்வளவு இருக்கு? இப்ப 0. ஸோ புரிஞ்சா? நம்ம ஜேங்கிற ப்ராசஸ் வந்து ஐட்டு வந்து எத்தனை மெசேஜ் ரிசீவ் பண்ணிருக்கோம்னு பார்ப்போம். அது ரிசீவ்ல இருக்கும். அதே மாதிரி சென்ட்ல என்ன இருக்கும்? ஐங்கிற ப்ராசஸ் நமக்கு எத்தனை மெசேஜ் சென்ட் பண்ணிருக்குங்கிறத சொல்லும். அது எவ்வளவு இருக்கு? 0 இருக்கு. ஸோ சென்ட் 0வா இருக்கு, ரிசீவ் 1 இருக்கு. ஸோ இது கிரேட்டர் நம்பரா இருக்கப்ப என்ன அர்த்தம்? சென்டே இல்லாம ரிசீவ் நமக்கு ஒன்று வந்திருக்கு, அப்ப ஒரு ஆர்ஃபன் மெசேஜ் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படிதான் டிஸ்கவர் பண்றாங்க. ஆர்ஃபன் மெசேஜ் இருக்கா இல்லையான்னு செக் பண்றாங்க. ஸோ இப்போ ஒரு ஆர்ஃபன் மெசேஜ் நான் பார்த்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும் பாருங்க. Then the process PJ must roll back to a state where number of messages received are equal to the number of messages sent. ஸோ நான் இப்போ ஒரு ஆர்ஃபன் மெசேஜ் பார்த்துட்டேன்னா என்ன பண்றேன்னா இதுக்கு முந்தின செக் பாயிண்ட், ஸோ இங்க ஏதாவது ஒரு செக் பாயிண்ட் இருக்கும், அந்த செக் பாயிண்ட்டுக்கு நான் ரோல் பேக் ஆயிடணும். இங்க ஒரு ஆர்ஃபன் மெசேஜ் இருக்குன்ட்டு நான் அதுக்கு முந்தின செக் பாயிண்ட் ரோல் பேக் ஆயிடுவேன். இங்க போனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்ப்பேன். எப்ப ஸ்டேபிள் ஸ்டேட்னு சொல்லலாம் அப்படின்னா சென்ட் டு ரிசீவ் ஈக்குவல் நம்பரா இருக்கணும். இப்ப சென்ட் 1 இருந்துச்சுன்னா ரிசீவ் 1 இருக்கணும். சென்ட் 0 வந்துச்சுன்னா ரிசீவ் 0 இருக்கணும். இது ஈக்குவல் நம்பரா இருக்க வரைக்கும் நம்ம திரும்ப ரோல் பேக் ஆகிட்டே இருப்பேன். ஸோ இதான் ஐட்ரேஷன். திரும்ப செக் பண்ணிட்டு ரோல் பேக் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இது மூலமா என்ன ஆகுது? ஆர்ஃபன் மெசேஜ் அவாய்ட் பண்றோம். ஆர்ஃபன் மெசேஜ் அவாய்ட் பண்ணனால நம்ம சிஸ்டம் கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ இதான் ஜுவாங் வெங்கடேசன் அல்காரிதம். இதான் கீ கான்செப்ட். ஓகேவா? ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றாங்க? அசிங்க்ரனஸ் செக் பாயிண்டிங் யூஸ் பண்றாங்க. சிங்க்ரனஸ் செக் பாயிண்டிங் இல்லைன்னா கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங்க்கு கூ2க்கு அல்காரிதம் யூஸ் பண்றாங்க. அசிங்க்ரனஸ் செக் பாயிண்டிங் இல்லைன்னா அன்கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங்க்கு ஜுவாங் வெங்கடேசன் அல்காரிதம் யூஸ் பண்றாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் நீங்க எந்த அல்காரிதம் கரெக்டா கண்டுபிடிச்சுக்கணும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.